இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய தர்மபிரபு பிறந்தார். அவருக்கு பெயர் தர்மபிரபு சொக்கலிங்கம் செட்டியார். நான் இறைவனிடத்தில் என்ன வேண்டுவேன் தெரியுமா? இந்த தர்மபிரபு சொக்கலிங்கம் செட்டியாருக்கு என்ன ஒரு மனநிலை இருந்ததோ, என்ன தர்ம உணர்வு இருந்ததோ, அதில் இறைவனே எனக்கு 100 பங்கு இந்த சொக்கலிங்கத்துக்கு கொடுத்து விடு என்று வேண்டுவேன். ஏனென்றால் அந்த செட்டியாருடைய தர்மத்தை நினைத்து நினைத்து பார்க்கிறேன். ஏராளமாக பணம் சம்பாதித்தார். அதை கோவிலுக்கு வாகனங்கள் செய்தார், கோவில்கள் கட்டினார். அவர் செய்த தர்மம் என்னவென்றால், அந்த தர்மம் 2 கார் வாங்கினார். ஒரு காரை அவர் வைத்து கொண்டார், ஒரு காரை பப்ளிக் உபயோகத்துக்கு வைத்தார். அந்த கார் அப்போதெல்லாம் திருப்பத்தூருக்கு செல்வதற்கு இப்போது போல் ரோடு இல்லை, வண்டிப்பாதை. அப்படி என்றால் திருப்பத்தூரில் தான் அங்கிருந்த ஹாஸ்பிட்டல் இருந்தது, கண்டவராயம்பட்டியில் ஹாஸ்பிட்டல் இல்லை. அப்படி என்றால் என்ன செய்வது? இந்த காரை ஏழை மக்கள் பயன்படுத்துவதற்காக அதை உபயோகித்தார். அதற்கு டிரைவர் போட்டார், அதற்கு பெட்ரோலும் போட்டார். எது காலனா கூட அவரிடம் வாங்காமலேயே அதை பயன்படுத்தினார்கள் மக்கள்.